வணக்கம் நேயர்களே. தலைவை மாசு சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய யோசனை என்ற சின்ன சின்ன கதைகள் அடங்கிய தொகுப்பில் மற்றும் ஒரு சிறுகதை நாமும் போட்டால். மாதச் சம்பளக்காரனான நான் பலசரக்கு கடையில் பற்றுவரவு கணக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக வைத்திருந்தேன். எதிர்ச்சிட்டை போடாமல் அவர் கணக்கு வைத்திருப்பார். ஆனாலும் நான் என் டைரியில் சரக்குகள் வாங்கும் பில்களை வைத்து கணக்கு எழுதுவேன். முதல் வாரம் சம்பளம் வாங்கியவுடன் பைசா பாக்கி இல்லாமல் கணக்கை தீர்த்து விடுவேன். அவர் கணக்கு என் கணக்கு இதுவரை விடுதல் இல்லாமல் இருந்தது. ஆனால் இம்மாத சம்பளம் வாங்கி கடைக்காரரின் பற்று கணக்கை முடித்துவிட்டு வீட்டில் வந்து என் டைரியை சரிபார்த்தேன். அப்போது 120 ரூபாய் அவர் கணக்கிற்கும் என் கணக்கிற்கும் வித்தியாசம் இருந்தது. அதனால் கம்பிகளில் குத்தி வைத்திருந்த சரக்குகளின் பில்களை சரிபார்த்தேன். ஒரு தடவை 120 ரூபாய்க்குரிய கணக்கை அவர் குறித்து வைக்கவில்லை என்பது எனக்கு தெரிந்தது. நினைத்து பார்த்தேன். அன்றைய தினம் கடையில் சற்று கூட்டம் அதிகமாக இருந்தது. கல்யாண மாதம் வேறு. அதனால் கூட்டம் அலைமோதியது. அந்த பரபரப்பில் என் பில்லின் கணக்கை அவர் எழுத மறந்துவிட்டார் என்பதை அறிந்து மனதிற்குள் ஆசை போட்டேன். நாடார் கடையில் நாம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பற்றுவரவு வைத்துள்ளோம். ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளோம். நாம் வாங்கிய சரக்குகளிலே அவர் ஆயிரக்கணக்கில் லாபம் சம்பாதித்திருப்பார். அதனால் இந்த 120 ரூபாய் திருப்பி கொடுக்கக்கூடாது என்று என் மனம் பேசியது. அதே வேளை மனசாட்சி கேட்டது, டேய் சம்பத்து, அவர் இதுவரை உன் கணக்கை கூட்டி எழுதி உன்னை மோசடி பண்ணலை. ஆனால் இந்த 120 ரூபாய் நீ அமுக்கிறதுக்காக எவ்வளவோ லாபம் பார்த்துருக்காருன்னு உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிற. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுவது தப்பு தானே? தெரியாமல் தப்பு செய்தால் அது பாவம். ஆனால் தெரிஞ்சே தப்பு செய்தால் அது துரோகம் இல்லையா? வேண்டாண்டா உனக்கு ஊரான் காசு, இப்படி புத்திமதி சொல்லியது. என் மனம் அதை கேட்டு சொன்னது, சம்பத், மனசாட்சி பேச்சை கேட்டு நடந்தவன். உருப்பட்டதும் இல்லை, முன்னேறினதும் இல்லை. அரசியல்வாதியினும் பணக்காரனும் மனசாட்சியை மதிக்காமல் இருக்கிறதுனால தான் சொகுசு வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாங்க. நீயா கடைக்காரரை ஏமாத்தலை, அவராக ஏமாத நமக்கு பொறுப்பு. வழியே வந்த லட்சுமியை வாரி கொடுக்குற முட்டாள்தனம் இல்லையா என்று குழம்பியது மனம். மனக்குழப்பமும் மனசாட்சி உறுத்தலும் போராட்டம் நடத்தியது. முடிவில் மனமே வெற்றி பெற்றது. பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது என்ற முடிவிற்கு வந்தேன். அப்போது என் மனைவி பதிரியபடி என்னிடம் ஓடி வந்தாள். என்னங்க, ஜவுளி கடையில் சேலை எடுக்க போனேன்னா எடுத்து வச்சுக்கிட்டு பணத்தை எடுக்க பர்ஸை பார்த்தா பர்ஸை காணலைங்க, 500 ரூபாய் எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சிங்க என்று ஒப்பாரி வைத்தாள். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நான் தலையை உயர்த்தி பார்த்தேன். எதிரே இருந்த வெங்கடாஜலபதியின் நாமம் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது. நமக்கு மேல் ஒன்று உண்டு என்று உண்மை விளங்கியது. தெரிந்தே ஏமாற்றினால் தெரியாமலேயே ஏமாற்றம் ஏற்படத்தானே செய்யும். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்களோடு ஷேர் போடுங்கள். நன்றி.